கடின உழைப்பு பற்றிய ஒரு கதை. ஒரு ஊரில் சோமன் என்றொரு சோம்பேறி வாழ்ந்து வந்தான். பெரும் சோம்பேறியான அவன் சோம்பலின் விளைவால் தன் தாய் தந்தையர் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் இழந்து ஏழ்மை நிலைக்கு வந்தான். இவனின் மனைவியும் தன் கணவனை எப்படியேனும் மாற்றி ஏழ்மை நிலையில் இருந்து விடுபட்டு விடலாம் என்று பல முயற்சிகள் செய்தும் பலனில்லாமல் போனது. இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகளும் பிரச்சினைகளும் அதிகமாயின. இதனால் சோமனின் நிம்மதியான உறக்கமும் போனது. இப்படியே காலம் செல்ல ஒரு முறை அந்த கிராமத்திற்கு ஓர் ஞானி வந்தார். அவரின் உபதேசங்கள் சோமனிற்கும் தெரியவர பெரும் பணக்காரனாக மாறவும் வறுமை நிலை மாறவும் வழியொன்றை கூற வேண்டும் என்று ஞானியிடம் வந்தார். ஞானி சோமனிடம் அவனுடைய பிரச்சினைகளையும் அவனின் தினசரி நடவடிக்கைகளையும் பொறுமையாக கேட்டார். அவனின் சோம்பலே இந்த நிலைக்குக் காரணம் என்றுணர்ந்த ஞானி அவனை மறுநாள் அதிகாலையிலேயே குளித்து முடித்து சுத்தமாக வரவேண்டும் என்றார். சோமனும் விடை பெற்றான். மறுநாள் சோமன் ஞானியிடம் சென்றான். அவனுக்காகக் காத்திருந்தவர் அவனிடம் ஒரு மந்திரித்த தாயத்து ஒன்றைத் தந்தார். அந்த தாயத்தை வலது கையில் கட்டும்படியும் அதை எப்போதும் கழட்டக்கூடாது என்றும் கூறினார். மேலும் மிகவும் முக்கியமாக அந்த தாயத்தானது அவனுடைய வியர்வையில் தினமும் நன்றாக நனைய வேண்டும் எனவும் கூறினார். எவ்வளவு அதிகம் நனைகின்றதோ அவ்வளவு விரைவில் செல்வம் உன்னிடம் சேரும். ஒருநாள் நனையாமல் போனாலோ குறைவாக நனைந்தாலோ செல்வம் சேர்வது 10 மடங்கு தாமதமாகும் என்றும் கூறினார். அதற்கான செல்வம் உன் எதிரிக்குச் சேரும் என்றும் கூறினார். இதனால் சோமன் மிகவும் மகிழ்ந்தான். செல்வம் பெறுவதற்கான வழியொன்று கிடைத்ததாகவும் விரைவில் நாம் செல்வந்தர்களாகிவிடுவோம் என்று மனைவியிடம் கூறினான். ஆனால் உடனே தாயத்து பற்றியும் அது வியர்வையில் நனைய வேண்டும் என்பதையும் கூறி வியர்வையில் நனைய வைக்க வழிதான் தெரியவில்லை என்றும் கூறினான். மனைவியும் சிந்தனை செய்து அதற்கான வழியையும் கண்டுபிடிப்போம் என்றாள் தன்னம்பிக்கையுடன். சிறிது நேரச் சிந்தனைக்குப் பின் அவன் மனைவி அவனிடம், நமக்குத்தான் சிறு தரிசு நிலம் உள்ளதே, அதனை பயன்படுத்தி அதில் உழவு செய்தால் உங்கள் உடலில் அதிக வியர்வை வரும் என்றாள். சோமனுக்கும் அந்த யோசனை சரியாகப்பட்டது. முதலில் சோம்பல் குணத்தினால் தயங்கினாலும் பின் அதனை ஏற்றான். மறுநாள் அதிகாலை எழுந்து நிலத்தில் இறங்கி வேலை செய்யத் துவங்கினான். செல்வத்தின் மீதிருந்த வேட்கை அவனை அதிகம் உழைக்க வைத்தது. அதனால் தினமும் தாயத்து வியர்வையால் நனைந்தது. இப்படியே சில காலம் சென்றது. சோமனும் பெரும் செல்வந்தனாகிவிட்டான். பெரும் வீடு தொழில் என்று பண்ணையாராகிவிட்டான். ஒரு நாள் சோமன் அந்த ஞானியைக் காண வந்தான். அவரின் தாயத்தின் மகிமையால் தான் பெரும் செல்வந்தனாகிவிட்டதாக கூறி அவரிடம் ஆசி பெற்றான். தன் அன்பிற்கு அடையாளமாய் அவருக்கும் 1000 மூட்டைகள் தானியங்களைப் பரிசாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். ஞானியும் புன்முறுவலுடன், மகிமை தாயத்தில் இல்லை, உன்னுடைய வியர்வையும் அதற்கான உடல் உழைப்பிலும் இருக்கின்றது என்றார். ஒன்றும் விளங்காத சோமான் விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டான். தான் கொடுத்தது வெறும் திருநீறு குங்குமம் இட்ட வெறும் செம்புத் தாயத்துதான். ஆனால் உன் சோம்பலை உன்னிடம் இருந்து விரட்டியது அதனுடன் கலந்த என் திட்டம். நான் அதனை உன்னிடம் கொடுத்து உன் வியர்வையால் நனைக்கச் சொன்னேன் அல்லவா? அதனால் தான் நீ வியர்வை அதிகம் வர உன் நிலத்தினில் இறங்கி உழைத்தாய். உன் உழைப்பால் தரிசாயிருந்த அந்த நிலம் பயன்பட்டு பொன்விளையும் பூமியாக மாறியது. உன் தொடர்ந்த உழைப்பால் அதில் விளையும் பொருட்களை வணிகம் செய்து பொருளீட்டினாய். இப்படியே தொடர்ந்து உழைத்ததால் உன்னுடைய செல்வமும் குறைவின்றிப் பெருகியது, வறுமையும் நீங்கியது. இப்போது அந்த தாயத்து உனக்குத் தேவையில்லை எனவும் அதனை தூக்கி எறிந்து விடவும் கூறினார் ஞானி. உண்மையினை உணர்ந்த சோமன் தன் சோம்பலை எண்ணி வெட்கி தலைகுனிந்தான். மனந்திருந்திய சோமன் ஞானிக்கு நன்றி சொல்லி அந்த தாயத்தை தான் தொடர்ந்து அணிந்து அதனைத் தன் வியர்வையால் நனைத்துக் கொண்டே இருக்கப் போவதாகவும் இன்னும் தன்னிடம் சேரும் செல்வத்தையும் பலருக்குப் பயன்படும்படியும் தரும காரியங்கள் செய்யப்போவதாகவும் கூறி மகிழ்வுடன் விடை பெற்றான். உழைப்பே உயர்வு தரும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.